என் மாமியார் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருமக வேலை செய்யறாங்கன்னா, ஏமா இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்ய, இல்லன்னா வாமா நான் கொஞ்ச நேரம் செய்யறேன் அதுக்கப்புறம் நீ செய்வ அப்படின்னு இல்லையா. அவங்க செஞ்சுட்டு இருக்கும் போதே நீங்களும் போய் ஜாயின் பண்ணி நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. அதை விட்டுட்டு அந்த காலத்துல நாங்க அப்படி வேலை செய்வோம் அப்படின்னு அந்த காலத்து புராணத்தை எடுத்துறாதீங்க. அதே மாதிரி மாமியார் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மருமகளும் இதே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மருமகளும் நான் அம்மா வீட்டுல அப்படி இருந்தேன், நான் இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அம்மா வீட்டு புராணத்தை எடுத்துறாதீங்க. அதே மாதிரி நீங்க வெளியில போனீங்கன்னா மருமக கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் வெளியில போயிட்டு வரமா, உனக்கு ஏதாவது தேவையா, உனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் மருமக வெளியில போனாலும் மாமியார் கிட்ட கேட்டுட்டு போங்க. அம்மா நீங்க வெளியில ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா, வாங்க வேண்டியது இருந்தா சொல்லுங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றதையும் நீங்களும் கேட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் மருமக அம்மா வீட்டுக்கு போனா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுமா, நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், நீ இருந்தாதான் எனக்கு பீஸ்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அப்பதான் நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்கன்றதையும் அவங்களும் உணர்வாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே மாமியார் மருமகுக்குள்ள சண்டையே வராது. இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வர்ற சண்டையை விட மாமியார் மருமகுக்குள்ள வர சண்டையினால தான் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சே